எங்க கிளம்பிட்ட? கவனை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டம்மா. என்ன தேவி திடீர்னு? திடீர்னு எல்லாம் இல்லம்மா. எனக்கு எப்பவும் என் குழந்தைய பார்க்கணும்னு தான் இருக்கும். ஆனா என் சூழ்நிலை எப்பயாவது தான் என் குழந்தைய பார்க்க முடியுது. குழந்தை என் கூட இல்லாத சூழ்நிலையில நான் தானே அவனை போய் பார்க்கணும். அதான் கிடைக்கிற நேரத்துல போயிட்டு வரலான்னு நினைக்கிறேம்மா. வேண்டாம் தேவி, இப்ப நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். ஏம்மா? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏன் குழந்தைய நான் பாக்குறதுல யாருக்கு என்னமா பிரச்சனை? ஐயோ தேவி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே குழந்தைய பாக்கணும்னு நீ போனதுக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போனாங்கல்ல. இப்ப திரும்ப நீ அங்க போறன்னு சொல்லிட்டு இருக்க. வேண்டாம், இப்ப நீ அங்க போறது சரியா இருக்காது. அம்மா, என் குழந்தை எனக்கு பார்க்கணும் போல இருக்குமா? அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்கன்றதுக்கெல்லாம் பயந்துகிட்டு என்னால என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது. அம்மா, என் குழந்தைய எவ்வளவு நாள் நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவனை போய் பார்க்கறதும் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல அவன் கூட இருக்கிறது மட்டும்தாம்மா. ஏமா அதையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படிமா? எனக்கும் புரியுது தேவி. நானும் நீ உன் குழந்தைய பார்க்கணும், உன் குழந்தையோட நீ இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லையே. நீ குழந்தை மேல உள்ள பாசத்துல அங்க போகணுங்கிற. ஆனா மாப்பிள்ளையோட அம்மா அத புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்க சண்டை போடுவாங்கன்னு தெரிஞ்சும் நாம அங்க போறது வீண் பிரச்சனைய நாமளே உருவாக்குற மாதிரி இருக்கும்ல. மா, அவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு என்னால என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியாதுமா. அவங்க என்னைக்குதான் பிரச்சனை பண்ணல? எந்த விஷயத்துக்கு தான் பிரச்சனை பண்ணாம இருந்திருக்காங்க? அவங்க பிரச்சனை பண்றதையும் அவங்க நினைக்கிறத நடக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க பண்றதுக்கெல்லாம் பயந்துட்டு நான் என் குழந்தைய பார்க்காம போகாமலாம் இருந்துட்டேன்னா அதையே காரணமா வச்சு நிரந்தரமா என் குழந்தைய என் கண்ணிலே காட்ட மாட்டாங்க. நியாயமா என் குழந்தை என் கூட இந்த வீட்டுல தான் இருந்திருக்கணும். எதுவுமே வேண்டான்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறமோ என் குழந்தை அங்க இருக்கணும்னு சொல்றதுக்கோ இல்ல என் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கோ அவங்களுக்கு என்னமா உரிமை இருக்க? ஏமா, நீ ஏமா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு அவங்க கிட்ட அவ்வளவு தைரியமா பேசினியம்மா. ஏதாவது பேசினா வெட்டிட்டு வேணா அருவாமனையை தூக்கிட்டு நின்னீங்க. இப்ப என்னடானா அவங்களுக்கு பயந்துட்டு தேவி அங்க போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. அது வேற இது வேறடா மூர்த்தி. நான் எந்த சூழ்நிலையில அப்படி பேசினேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா இப்ப சூழ்நிலையே வேற. நான் இப்பவும் போக வேண்டாம்னு சொல்றது தேவிக்காக தான்டா. இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க கூட பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சுன்னா அது இவளோட வாழ்க்கையை தானே பாதிக்கும். அத புரிஞ்சுக்காம இவ பேசிட்டு இருக்கா, நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அம்மா, இதுக்கு மேல என் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு என்னமா இருக்கு? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என் குழந்தை என் கூட இல்லாதது மட்டும்தான். இப்பவும் நான் என் குழந்தைய அங்க விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் கையில அக்காவோட வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதை மட்டும்தான். இல்லனா என் குழந்தைய கொடுத்திருக்கவே மாட்டேன். அதுவும் கொஞ்ச நாள் தான். எனக்கும் அந்த விக்னேஷ்க்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என் குழந்தைய நான் ஏன் கூடயே கூட்டிட்டு வந்துருவேன். தேவி, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ நீ அதுவே நடக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. தேவி, நீ உன் புள்ளைய பத்தி யோசிக்கிற மாதிரி தான் நான் உன்னை பத்தி யோசிக்கிறேன். அம்மா, இதுக்கப்புறம் இத பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. இதுக்கப்புறம் என்ன பத்தி யோசிக்கிறேன்னா தயவு செஞ்சு என்ன தடுக்காத. நான் என் குழந்தைய பாத்துட்டு வந்துடுறேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஐயோ, ஏன் தேவி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கொஞ்ச நாள் பொறுமையா இரு. சீக்கிரமாவே எல்லா நிலைமையும் மாறும். எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கஷ்டம் உனக்கு இருக்காது. அம்மா, நீ எதை மனசுல வச்சு சொல்றேன்னு புரியுது. என்னைக்கோ ஒரு நாள் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு இன்னைக்கு நான் என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் எல்லாமே மாறிடுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. அப்படி ஒரு விஷயம் நடக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்ல. நீ நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? மா, நீ தாமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. குழந்தைய பார்க்க போறேன்னு சொல்ற, அதையும் தடுக்கிற. ஐயோ,
அன்னைக்கு அக்காவே எனக்கு எப்பெல்லாம் குழந்தைய பார்க்கணும்னு தோணுதோ போய் பார்த்துட்டு வந்துதானே சொன்னாங்க. நீ ஏம்மா போக விட மாட்டேங்கிற? தேவி, அப்போ இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமையே வேற. இப்ப இருக்கிற சூழ்நிலையில கையிலே உன்னை போக வேண்டான்னு தான் சொல்லுவா. அக்கா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சரி, நீ கையல் கிட்ட வந்து கேளு, அவ சொன்னா நீ போ. அம்மா, வா. என்னம்மா சொல்ற? வா. அம்மா, வந்து என்னம்மா கேளு. பண்ற? விடுமா. அம்மா, வா. அம்மா, வா. விடு. நீ வா. நீ தான் அம்மா, சொன்னல. சொன்னா கேளுமா. இரு, கொஞ்ச நேரம் இரு, நான் கையல் கிட்ட வந்துடுறேம்மா. பேசுறேன். நீ கொஞ்ச நேரம் அம்மா, பேசாம கேளு. இரு. என்னாச்சும்மா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம பிடிவாதமா இருக்கா? என்ன விஷயம்? அக்கா, நான் என் குழந்தைய பார்க்க போறேன்னு கிளம்புனேக்கா. ஆனா அம்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே கேளுங்க என்னன்னு. கையல், இவளுக்கு எப்படியாவது சொல்லி நீதான் புரிய வைக்கணும். ஏற்கனவே மாப்பிள்ளையோட அம்மா வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. இப்ப திரும்ப இவ அங்க போய் குழந்தைய பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் இதையே காரணமா வச்சு அவங்க திரும்பவும் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. அவங்களே எப்படா என்ன காரணம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாமளே ஒரு காரணத்தை உண்டு பண்ற மாதிரி இவ அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் எவ்வளவு சொன்னாலும் இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நீயே எடுத்து சொல்லு. பாருங்கக்கா, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க எனக்கு எப்பெல்லாம் குழந்தைய பார்க்கணும்னு தோணுதோ போயிட்டு வரலான்னு. இப்ப திரும்ப போக கூடாதுன்னு சொன்னா நான் என்னக்கா பண்றது? என் குழந்தைய பாக்குற கொஞ்ச நேரம் தான் நானே நிம்மதியா இருக்கேன். அதுவும் வேணான்னு சொன்னா நான் என்னக்கா பண்றது? பாரு கையல், நான் இவளோட குழந்தைய பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன். இவளோட குழந்தைய பார்க்க முடியாம இவ ஏங்கி அழறத பார்த்து என் பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும்ல. எப்படியாவது இவளோட வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் சரியாயிடாதா? இவ குழந்தை குடும்பம்னு சந்தோஷமா வாழ மாட்டாளான்னு நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நானே இவள போக வேண்டாம், குழந்தைய பார்க்க வேண்டாம்னு சொல்றேன்னா அது ஏன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அம்மா, குழந்தைய பாக்குறத பத்தி யோசிக்கிறாளே தவிர அதுக்கு பின்னால வரப்போற பிரச்சனைய பத்தியோ அதுக்கப்புறம் நடக்கிறத பத்தியோ யோசிக்க மாட்டேங்கிறா. கொஞ்ச நாள் பொறுத்து போன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. அம்மா, அவ போயிட்டு வரட்டும். என்ன கையில் நீ இப்படி சொல்ற? நீ இவளுக்கு புரிய வைப்பன்னு கூட்டிட்டு வந்தா நீ நான் சொல்றத புரிஞ்சுக்காம அவளை போ சொல்ற? அம்மா, புரியுதுமா எனக்கு. தேவி அங்க போனா அதை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நீ அவங்கள பத்தி யோசிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது அவங்கள பத்தி இல்ல, தேவிய பத்தி தான். ஒரு பெத்தவளா அவ குழந்தைய பிரிஞ்சு அவ படுற கஷ்டம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நாமளே அவளை தடுத்தா எப்படி இருக்கும்? அவ அத்தை எப்பதான் பிரச்சனை பண்ணல, அவங்கள பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. ஐயோ தெரியும் கையில், தெரிஞ்சதுனாலதான் தடுக்கிறேன்.